வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோஸ்டர் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோஸ்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு ஒரு இமெயில் ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப் ஆகட்டும், எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் இப்போ ஒரு லாகின் பண்ணுறீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எப்படி வரும்ன்றதை நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வேணால் பாருங்கள். நான் இப்போ 2 பட்டன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ரோஸ் கலர், இன்னொன்று வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோஸ் கலர்ன்ற பட்டன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி எனக்கு தேங்க்யூன்னு இங்கே ஒரு டோஸ்ட் மெசேஜ் வந்துருக்குங்களா. ஸோ அதே மாதிரி கீழே கிளிக் மீன் இன்னொரு பட்டன் இருக்குது, அதையும் நான் கிளிக் பண்ணுறேன். வெல்கம்னு ஒன்று வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் எப்படி வர வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மேலே ஐ பட்டன் இருக்கும், அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் ப்ளேலிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன் வியூலேயே எப்படி ஒரு ஆப் டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் டோஸ்ட் மெசேஜ் வரணுன்னா எனக்கு ஒரு பட்டன் தேவைப்படும். ஸோ அந்த பட்டனை வந்துட்டு நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ இந்த பட்டன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேஅவுட் வந்து அதுக்கு பதிலாக கன்ஸ்ட்ரக்டிவ் லேஅவுட்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின கிளாஸ் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் லேஅவுட்னால் இது வந்துட்டு எல்லாத்தையும் எந்தெந்த சைட் கார்னர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பாருங்கள். ஓகேவா, இப்போ நம்ம பட்டன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். BTN அப்படின்னு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கிட்டாச்சு. ஓகே இப்போ நமக்கு இந்த டிசைன் வியூவில் நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு நமக்கு மெயின் ஆக்டிவிட்டியில் இதுக்கு முன்னாடி இந்த பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ தானே இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள், நான் இங்கே அசைன் பண்ணதுமே எனக்கு இங்கே எக்ஸாம்பிளில் கோடு வந்து அதுவாகவே ரெடி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு நான் டிஸ்பிளேனே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பேர் தேவைப்பட்டாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு Alt+Enter கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கிரியேட் டிஸ்பிளே வியூ இன் மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு வருதா. ஸோ இதை கிளிக் கொடுத்தோன்னா நமக்கு மெயின் ஆக்டிவிட்டி நமக்கு இந்த ஆன் கிளிக் உண்டான ஈவெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்து நான் டோஸ்ட்டு டைப் பண்ணுறேன். டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதுக்கப்புறமேட்டு கெட் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் இது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கம்மா போட்டு நான் டபுள் கொட்டேஷன் போட்டு வெல்கம்னு கொடுக்குறேன். வெல்கம்னு கொடுத்துட்டு இன்னொரு கம்மா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ வந்துட்டு டோஸ்ட்டுன்னு டைப் பண்ணுவோம். டோஸ்ட் டாட் லென்த் கேபிட்டலில் போடணும். லென்த்து அண்டர்ஸ்கோர் லாங், லென்த் அண்டர்ஸ்கோர் ஷார்ட்னு வருதா. இது எதுக்குன்னா நமக்கு வர டோஸ்ட் மெசேஜ் வந்து எவ்வளோ நேரம் வந்து காட்டணும் அப்படின்றது. லாங்னா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் காட்டும். ஷார்ட்னா வந்துட்டு ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு முடிஞ்சிடும். அதுதான் லென்த், லாங் அண்ட் ஷார்ட். எனக்கு என்னோடய டோஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும்னா நான் லென்த்து லாங் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு டாட் ஷோ அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டா நம்ம கோடு முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆப் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து என் மொபைல் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நான் அதை அப்படியே சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய அப்ளிகேஷன் வந்து வந்துருச்சு, ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ அங்கே பாருங்கள் பட்டன், நம்ம வச்ச அந்த பட்டன் அங்கே இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். வெல்கம்னு ஒரு டோஸ்ட் வந்துருச்சுங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் என்ன பண்ணுன்றது ஷார்ட்டாக சொல்கிறோம் பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டனுக்கு எடுத்து சென்டராக வைக்கிறோம். ஸோ வச்சதுக்கப்புறமேட்டு அந்த பட்டனுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் கொடுக்குறோம், ஏன்னா அந்த பட்டன் ஒர்க் ஆகணுன்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டி பேஜில் போய்ட்டு அந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் போய்ட்டு நமக்கு டோஸ்ட்டுன்ற ஒரு கமாண்டுக்கு போடுறோம். அதில் டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு, ஸோ அதுக்குள்ளார கெட் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்டுன்னு இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு, ஸோ அதில் வந்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து உள்ளே நம்ம வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு கொட்டேஷனுக்கு வெளியே ஒரு கமா கொடுத்து டோஸ்ட் டாட் லென்த் லாங் இல்லைனா லென்த் ஷார்ட்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அது எதுக்காகனா, லென்த்து லாங்காக இருந்தால் உங்களோட அந்த டோஸ்ட் மெசேஜ் ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு காட்டும். லென்த்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு டாட் ஷோன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ஓவர். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த டவுட்ஸ் கேட்கலாம். நான் அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோ முடிஞ்சது. மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.